அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள். 18 மகா புராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகா புராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகன் இருக்கு. ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க.